வாங்கப்பா. நீங்க முதலா என்னுடைய வீடியோவ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள நீங்க முழுசா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயி பார்க்கலாம். வாங்கப்பா. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிளகா நாத்து. இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. இத பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். முழு வீடியோவையும் பாருங்க. நான் இத எப்படி உருவாக்குனேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்கறதுக்கு தான். இது காஷ்மீர் மிளகாயிலேருந்து எடுத்த மிளகாய் நாற்று. நம்ம வீட்ல நம்மளே நாத்து விட்டு நட்டு நம்ம தோட்டத்திலயும் நெறைய நட முடியும். நம்மளாலயும் உருவாக்க முடியும். அதுக்கு நம்ப கடையில போயி மிளகாய வாங்கிக்கலாம். நானு 100 கிராம் மிளகாய் வாங்கியிருக்கேன். அத மாடியில நல்லா வெயில்ல காய வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, அப்பதான் உடைச்சா அது உடையும். நல்லா உடைச்சு, அதுலேருந்து விதைகள் எல்லாத்தையும் நம்ப பிரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து, அத 2 நாளைக்கு திரும்ப விதைய தனியா காய வைக்கணும் நம்ப. காய வச்சா தான் முளைப்பு திறன் வரும் அதுக்கு. அந்த நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அத நானு என்ன செய்றேன்னு பாருங்க. எப்படி நான் முளைக்க வைக்கிறேனோ, அதே மாரி வைங்க. ஏன்னா, கிராமத்துல வயல்லலாம் நாத்து விடுறவங்க பாத்தி கட்டி, அதுல நாத்து விட்டு எடுத்து செடிகள நடுவாங்க. ஆனா, நம்ப மாடி வீட்ல மாடி தோட்டம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி இத ஈஸியா முளைக்க வைக்கலாம்? நம்மளும் வீட்ல ஈஸியா கடையிலேயே வாங்கியாந்து காஷ்மீரி மிளகாய அதுலேருந்து விதைகள எடுத்து நம்மளும் வீட்ல நாத்து விட்டு, நட்டு நம்ம வீட்ல காய்க்க வைக்கலாம். நம்மளாலயும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் செய்யற மெத்தட உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க அதே மாதிரி செய்து உபயோகப்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே எந்த விதையா இருந்தாலும் சக்சஸ் ஆகும். நான் செய்யற மெத்தட்ல நீங்க இதுலேருந்து நிறைய கத்துக்க முடியும். ஏன்னா, இது நிறைய விஷயங்கள் இதுல எந்த விதையா இருந்தாலும் நம்ம முளைக்க வைக்க முடியும். அதுக்கு கோகோ பீட் கொஞ்சம் எடுத்துக்கணும் நம்ப. நல்லா காய வச்சு விதைய எடுத்துக்கங்க. அடுத்தது கோகோ பீட்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் தண்ணிய தெளிங்க. தெளிச்சு நல்லா புட்டு மாவு மாதிரி அத பெசஞ்சு, தண்ணி அதிகமா புழிஞ்சா தண்ணி வரக்கூடாது. அந்த அளவுக்கு அது இருக்கணும். ஈரமாவும் இருக்கணும். தண்ணி சொத சொதன்னு தண்ணியே இருக்கக்கூடாது அதுல. புழிஞ்சு பார்த்தீங்கன்னா, அதுல தண்ணி வராது. ஆனா ஈரமா இருக்கும். அந்த அளவுக்கு அத இது பண்ணிட்டு பெசஞ்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அதுல விதைகள போட்டு நல்லா கிளறுங்க. விதைகள போட்டு நல்லா கிளறி, என்ன செய்யணும் அப்டின்னா, ஒரு 3 நாளைக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு டைட்டா மூடி, காத்து போகாத மூடி அழுத்தி நல்லா டைட்டா வச்சுருங்க. 3 நாள் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு முளை கட்டி வரும். இது என்ன ப்ராசஸ்னா, கிராமத்துல எல்லாமே முளை கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் முளை கட்டுறதுன்னா என்ன அப்படின்னு. அதே மெத்தட்ல நம்ம செய்தோமா, எல்லா விதைகளுமே நல்லாவே முளைச்சு, முளைப்பு திறன் அதிகமா வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம விதைகள நல்லா காய வைக்கணும். காய வச்சு தான் நம்ம முளைப்பு திறனுக்கு கொண்டாரணும். கடையில வாங்குற விதைகள் எதா இருந்தாலுமே மல்லியிலேருந்து எந்த விதையா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, நான் காய்கறி வாங்குனா, அந்த காய்கறி விதைகள கூட நான் இதே மாரி தான் முளைக்க வச்சு வீட்டிலேயே உருவாக்குவேன். விதைகள தேடி அலைய மாட்டேன். விதை பொருள் அப்படின்னு தேடி அலைய மாட்டேன். நம்ம வீட்டுக்கு தேவையானத நான் கடையில வாங்குற பொருள்ல இருந்தே உருவாக்கிடுவேன். இதே மாதிரி நீங்க பாக்ஸ்ல வச்சு நல்லா டைட்டா மூடி 3 நாள் கழிச்சு பாருங்க எடுத்து எல்லாமே முளைக்கட்டி வந்திருக்கும் வெளியில. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அத நம்ம மண்ணுல நாத்து விடணும். அதுக்கப்புறம் தான் இத நாத்தா விடுறது. நாத்து எப்படி விடணும்? வாங்க இப்ப பார்க்கலாம். 3வது நாளு எந்த அளவுக்கு விதைகள் முளை கட்டி வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. 3 நாள் வரைக்கும் அதில தண்ணிலாம் தெளிக்கல. அப்படியே மூடி வச்சது தான். அதுக்கப்புறம் அதில தண்ணி தெளிக்கல. இதுக்கப்புறம் நம்ம மண்ண எடுத்து நம்ம எதுல நாத்து விட போறோமோ, அதில வந்து கல்லுலாம் இல்லாம நைஸ் மணலா எடுத்துக்குங்க. அந்த மண்ணுல இத ஸ்போக்கால போடுங்க. கையால அள்ளி போடாதீங்க. ஏன்னா முளையெல்லாம் உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அது மேல நைஸா மணல போட்டு ஃபுல்லா மூடணும். அதுக்கு நைஸ் மணல் கிடைக்கல அப்படின்னா, நம்ம தோட்டத்து மண்ணே கூட எடுத்து இத மாரி சலிச்சு, கல்லுலாம் இல்லாம அழகா மூடிடுங்க. ஃபுல்லா விதைகள் வெளியில தெரியாம அழகா மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கு மேல என்ன பண்ண போறோம்னா, மேல ஒரு மூடாக்கு போடணும். அதுக்கு நம்ம தோட்டத்துல பில்லு எதனா நான் கட் பண்ணி போட்டிருந்தாலோ, இல்ல தென்னை மட்டை, தென்னஞ்சோலை இருந்தாலும், வாழை மட்டை இருந்தாலும் இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி அத போட்டு ஃபுல்லா மூடிடுங்க.
இந்த மாரி தான் வயல்ல என்ன செய்வாங்கன்னா, இத பாத்தி கட்டுவாங்க. பாத்திக்கு மேல குச்ச வைப்பாங்க. அந்த குச்சி மேல நெறைய தழைகள வெட்டி மூடிடுவாங்க. அப்ப அது நிழலும் இருக்கும். தண்ணி வர நாத்துகள் காயாம இருக்கும். அதுக்கு தான். இப்ப என்ன செய்யணும், தாராளமா தண்ணீ தெளிச்சு விடுங்க. நல்லா நெறையவே ஊத்தி விட்டுடலாம். ஏன்னா, அதுக்கப்புறம் இடையில தண்ணி 4 நாளைக்கு ஊத்த மாட்டோம் நம்ப. அதிலயே முளைச்சு வந்துரும். அதனால அதே மாரி செய்யுங்க. செய்து வச்சுட்டு அடுத்தது நிழல்ல வைங்க. வெயில்ல வைக்காதீங்க. நிழல்ல வச்சிருந்தீங்கன்னா 4 நாள் கழிச்சு நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குன்னு. ஏன்னா, எந்த விதைகளா இருந்தாலும் நம்ம விதைகள தேடி போக வேண்டாம். நம்மளால உருவாக்க முடியும். நீங்களும் உருவாக்கலாம். எப்படி நாற்றுகள் முளைச்சிருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். செத்தைகள நோவாம அதில போட்ட சருகெல்லாம் எடுத்துட்டு கரெக்ட்டா பாருங்க எந்த அளவுக்கு முளை கட்டி எல்லா மிளகாயும் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. காஷ்மீர் மிளகாய் நம்ம கடையில தான் வாங்கி சமைச்சிருப்போம். அதே மாதிரி மிளகாய் பொடி கடையில வாங்குவோம். ரேட் அதிகம். இத நம்ம வீட்டிலேயே உருவாக்கி நம்மளாலயும் செடிகள வீட்ல நட்டு காய்கள் நெறைய பறிக்க முடியும். அதுக்கு தான். அடுத்த 2 நாள் கழிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தழிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. இன்னும் ஒரு 1 வாரம் கழிச்சு பெரிய செடிகளா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பாட்டில நட்டு நெறைய காய்கள், மிளகாய் நெறைய காஷ்மீர் மிளகாய வீட்டிலேயே நம்மளே பறிச்சு உபயோகப்படுத்தலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க இது பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதே மாரி உபயோகப்படுத்தி பாருங்க. உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.